Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோவிலே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன, இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இனி பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான ஆன்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஹிண்ட்ஸ் என்ன, அந்த கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு ஓரலாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்டோரி மாதிரி எழுதிடலாம். பிகாஸ் இது தியரி பேப்பர் தான், நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்காது, ஓகேவா? ஸோ எல்லா கான்செப்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாலே நீங்கள் அதை வச்சு எல்லாமே எழுதிடலாம். ஸோ அதுக்கான லெக்சர் வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் முதல்ல ஓவர் வியூவாக யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் பிக் டேட்டாவில் பிக் டேட்டானா என்னன்னு ஓவர் வியூவாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பிக் டேட்டா அப்படின்னா என்ன? டேட்டா அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேவா? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபேக்ட்ஸை ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா, அதாவது கலெக்ட் பண்ணுறது தான் டேட்டான்னு வச்சுக்கோங்க. டேட்டானா அதான் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். பிக் டேட்டானா என்ன? பிக்னா என்ன? கொஞ்சம் பெருசா. அப்போ பிக் டேட்டானா நிறைய டேட்டா, கொஞ்சம் டேட்டா இல்லாமல் நிறைய டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா அதுக்கு பேர் தான் பிக் டேட்டா. அப்போ பிக் டேட்டா அப்படின்னா என்னன்னா ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டேட்டா செட் that are too complex or voluminous to be handled using traditional data processing technique. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டேட்டா ப்ராசஸிங் டெக்னிக் மூலியமா இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியாது. பிகாஸ் இது ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டில் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஓகேங்களா? அதை தான் நம்ம பிக் டேட்டா அப்படின்னு சொல்வோம், ஓகேவா? ஸோ அதை நம்ம அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸோ மெத்தட்ஸோ யூஸ் பண்ணி தான் இந்த வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் வேஸ்ட்னா நிறைய இருக்கிறது. ஸோ இப்படி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம பிக் டேட்டா அனாலிசிஸில் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம், ஓகேவா? இதை மொத்தம் 3 Vஸில் வந்து இது பண்ணுவாங்க மெயினாக. வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக 3 இருக்கு. அது இல்லாமல் 2 V's எக்ஸ்ட்ரா இருக்கு, வெலாசிட்டி, வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிக் டேட்டான்னு நம்ம நார்மலாக எப்போ கேட்டாலுமே 3 V's தான். வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி. அது இல்லாமல் 2 வீஸ்னா வெராசிட்டியும் வேல்யூவும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வால்யூம் அப்படின்னா என்ன? அளவு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது தான், ஓகேவா? ஸோ ரெஃபர்ஸ் டு த ஷீர் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பீயிங் ஜென்ரேட்டட் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகுது. இப்போ ஒரு சோஷியல் மீடியா, ஒரு ஐஓடி டிவைஸ், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணுறோம்னா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெராபைட்டில், பெட்டாபைட்டில், ஈவன் எக்ஸாபைட்ஸில் கூட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும், இதை பற்றி சொல்ல போகிறது வால்யூம். அடுத்து வெலாசிட்டி. வெலாசிட்டினா அந்த ஹேண்டில் பண்ணுற ஸ்பீட், ஓகேவா? அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுது, எந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுது, எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அந்த டைம், அந்த ஸ்பீடை பற்றி சொல்ல போகிறது தான் வெலாசிட்டி அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ அதை எப்படி வந்து மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்து வெரைட்டி. வெரைட்டி அப்படின்னா என்ன? நிறைய இருக்கிறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பீயிங் ஜென்ரேட்டட். என்னென்ன மாதிரி ஒரே மாதிரியான டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ண போறதுல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்க போகுது. அந்த மாதிரி என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குது. அது மொத்தம் 3 டைப்ல இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ட்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல டிபிஎம்எஸ் படிக்கிறப்பலாம் படிச்சிருப்போம். நம்மளோட டேட்டாபேஸ் வந்து பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகுதுன்னா ஒரு சம் ஆர்டர்ஸ்ல ஸ்டோர் ஆகும். அந்த ஃபார்மல் ஆர்டரை தான் நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதுவே செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கு. செமி ஸ்ட்ரக்சர்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சராகவும் கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சராகவும் இருக்கிறது. அப்போ அன்ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு நார்மல் ஃபார்ம் இல்லாமல் அது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம், லைக் டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ மாதிரி. அதுவே செமி ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சர் பாதி அன்ஸ்ட்ரக்சர் பாதி. ஸோ XML, JSON ஃபைல்ஸ்லாம் வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட், ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி நான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் பிக் டேட்டாவில், ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் 3 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிக் டேட்டா, 3 வால்யூம்ஸில் சொல்கிறது. அது இல்லாமல் 2 இருக்கு, வெராசிட்டி, வேல்யூ. வெராசிட்டி அப்படின்றது என்னன்னா ரெலியபிலிட்டி. தட் மீன்ஸ் நம்மள்ட்ட எவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தினஸ் இருக்கு, நம்ம டேட்டா எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், குவாலிட்டி நிறையா இருக்கும், பத்திரமா இருக்கும். இதை பற்றி நான் சொல்ல போகிறது இந்த வெராசிட்டின்றது. நெக்ஸ்ட் வேல்யூ. வேல்யூ மீன்ஸ் ஒர்த். அது எந்த அளவுக்கு ஒர்த்தான விஷயம் அந்த டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. இது ரெண்டும் சொல்கிறது வந்து வெராசிட்டி, வேல்யூவும் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிக் டேட்டா தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்து சோர்சஸ் ஆஃப் பிக் டேட்டா. என்ன மாதிரி சோர்ஸ்லேருந்து பிக் டேட்டாவை எடுக்கிறோம்?
எங்கெல்லாம் பிக் டேட்டா தேவைப்படுது, எந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து அது வருதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சோஷியல் மீடியா தான். இப்போ நம்ம மெயினாக இருக்கிறது சோஷியல் மீடியாவில் தான். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டா போய்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் போஸ்ட், லைக், கமெண்ட், ஷேர்னு எவ்வளவோ போகுது. இது எல்லாத்தையும் ஒரு இதில் நான் ஸ்டோர் பண்ணி பத்திரமா வந்து ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னாலே எனக்கு தேவைப்படுறது இந்த பிக் டேட்டா தான். ஓகேவா? அடுத்து இப்போ காமனாக இருக்கிறது ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே எதில் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம், இன்டர்நெட்டில் தான் கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்லாமே நம்ம ஐஓடி யூஸ் பண்ணி தான் நிறைய டிவைசஸை ஹேண்டில் பண்ணுறோம். ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே இப்போ வந்து ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துமே வந்து ஐஓடியில் போயிட்டதால அங்கே எனக்கு பிக் டேட்டா தேவைப்படுது. அடுத்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு தேவைப்படுது, இ-காமர்ஸ்க்கு, பேங்கிங்க்கு, எதில் வேணாம். ஓகேவா? அடுத்து சென்சாருக்கும் ஜிபிஎஸ் டிவைசஸ்க்கும்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியாஸ்லையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக் டேட்டா வச்சு தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் பிக் டேட்டா. தென் பிக் டேட்டாவோட டெக்னாலஜிஸ்லாம் என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் வந்து பிக் டேட்டா கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பிக் டேட்டாவோட சைஸ், அது எந்த அளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அது வந்து சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் த டெக்னாலஜிஸ்னு மெயினாக இருக்கிறது பார்த்தோம்னா ஹடூப், அப்பாச்சி ஸ்பார்க், நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸ், டேட்டா லேக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் பிக் டேட்டா டெக்னாலஜிஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹடூப் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட்டடாக வச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணாமல் நிறைய இடத்துல பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் HDFS, ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து அப்பாச்சி ஸ்பார்க். அப்பாச்சி ஸ்பார்க் அப்படின்னா என்னன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான். எதுக்கு அப்படின்னா டெக்னாலஜி பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் த்ரூ மிஷின் லேர்னிங் ப்ராசஸிங் மூலமா. ஓகேவா? அடுத்து நோஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ். நோஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அப்படின்னா சம் ஆர்டர்ஸ் இல்லாம நம்ம டேட்டாவை எப்படி வந்து ஸ்டோர் பண்றது அப்படின்றதுக்கு. ஓகேவா? அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாதிரி இல்லாம டேபிள் ஃபார்மேட்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணாம அன்ஃபார்மலா நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும்னா நோஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்து டேட்டா லேக்ஸ். டேட்டா லேக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த சென்ட்ரலைஸ்ட் ரெப்போர்ட்டரி. தட் மீன்ஸ் ஒரு இடத்துல வந்து நம்ம சென்ட்ரா நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸ்ப்ளிட்டிங் வச்சிருக்கோம். அந்த இடத்துல தான் மொத்த டேட்டாஸோட மெயின் பாயிண்டே இருக்கும். ஓகேவா? இது டேட்டா லேக். அடுத்து கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னா நம்ம என்ன வாடகைக்கு ஒரு இடம் வாங்குறோம்ல, இப்போ இருக்க வீடு நான் திங்ஸ் வைக்க பத்தலைன்னா நான் வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறேன். இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட வேலை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து எனக்கு வேணுன்ற இதை வந்து ஸ்பேஸை வந்து நான் வாங்குறது. ஓகேவா? AWS, கூகுள் கிளவுடு, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ஸ்லாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மெயின் டெக்னாலஜிஸ் யூசிங் பிக் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பிக் டேட்டானா என்னன்னு பார்த்துட்டேன், அதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தேன், சோர்ஸ் பார்த்தேன், டெக்னாலஜிஸ் பார்த்தேன். பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன மேம்? இதானே மேம் நம்ம டாபிக்கே. அப்படின்னா இருக்க எல்லாத்தையும் எப்படி நான் அனாலிசிஸ் பண்ண போறேன். ஸோ டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிச்சு, பிக் டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் நான் எப்படி அனாலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறேன். ஸோ அதுக்கு ஒரே வார்த்தை, டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்சைட் ஃப்ரம் லார்ஜ் டேட்டா செட்ஸ். ஒரு பெரிய டேட்டா செட்ல இருந்து ஒவ்வொரு டேட்டாவை பத்தின சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி நான் கலெக்ட் பண்ணி எடுக்க போறேன். இதுதான் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது. இதுல டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. தட் மீன்ஸ் ஒவ்வொரு விஷயங்களா மைன்யூட் திங்ஸை கூட சம்மரைஸ் பண்ணி கரெக்டா பார்த்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகேவா? முன்னாடி இருக்க டேட்டா பேஸ் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்மேட்டை டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறது. அதுல அனாலிசிஸ் பண்றது வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். அதுவே ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்னா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்கறது. இது வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். அடுத்து பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் இல்லாம நம்ம கொடுத்துருக்க ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்க இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களுடைய ஐடியாவை கேட்டு அந்த ஐடியா படி அந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்றது பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். அடுத்து ரியல் டைம் அனாலிசிஸ்னா அந்த இடத்துல நான் எப்படி இருக்குன்னு என்னோட டேட்டா ஜென்ரேட் ஆகுதுன்னு அது எல்லாத்தையுமே நான் ரியல் டைம் மானிட்டரிங் பண்றதுக்கு பேரு ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். முதல்ல பிக் டேட்டான்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் எங்கெல்லாம் மெயினாக யூஸ் கேசஸ் ஃபார் பிக் டேட்டா, எங்கெல்லாம் எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பிக் டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்த் கேரில். ஓகேவா? இப்போ பேசிக்காக யூஸ் பண்ணுறதுலாம். ஓகே, ஒரு பேஷண்ட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, அவங்க மெடிசனை பார்த்துக்கிறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஹெல்த் கேரில் வந்து பிக் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஸில் ஃப்ராட் டிடெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஓகே
ஓகேவா? பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ரீட்டைலுக்கு, அதாவது இட் மீன்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் செல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, மேனுஃபேக்சரிங்க்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம பிக் டேட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயும் சம் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அட்வான்டேஜஸ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறது சகஜம் தானே. அந்த மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் நம்ம டேட்டா ப்ரைவசி கொஞ்சம் பாதிக்கப்படலாம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் நம்ம பர்சனல் டேட்டா, சென்சிட்டிவ் டேட்டாலாம் இருந்துச்சுன்னா அதோட செக்யூரிட்டி பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டேட்டா இன்டெகிரேஷன், தட் மீன்ஸ் எல்லா டேட்டாவும் எல்லா ஃபார்மெட்லையும் நம்ம ஒன்று சேர்த்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகலாம். ஓகேவா? தென் ஸ்கில்டு ஒர்க் ஸ்பேஸ், காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சம் ஆஃப் த நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்மே பிக் டேட்டா யூஸ் பண்ணுறதுல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாம்மா நமக்கு பேசிக்காக பிக் டேட்டா, அதோட கேரக்டரிஸ்டிக், எங்கேருந்து வருது, சோர்சஸ் என்ன, அதோட டெக்னாலஜிஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸு, ஓகேங்களா, சேலஞ்சஸ் என்ன இருக்குது, இதெல்லாம். ஓகே, ஸோ சிம்பிள் கொஷின்ஸ் தான் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சே நீங்கள் உள்ளே இருக்க கேட்குறதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல எழுத முடியும். ஓகே, மறந்துனா முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.